அரிசி ஊற வச்சு கூட சொரக்கா மட்டுமே சேர்த்து பண்ண தோசைங்க. உளுந்து கூட சேர்க்கலைங்க. அரைச்ச உடனே தோசை சுட்டுலாம். நான் அதுவும் இன்னைக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி தாங்க எடுத்திருக்கேன். இந்த டம்ளர்ல ரேஷன் புழுங்கல் அரிசி 3 டம்ளர் எடுத்து நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்ப காலையில நல்லா ஊறி இருக்கு, நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு 3 வரமிளகா, 1/2 ஸ்பூன் சீரகம், நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். இப்ப கிரைண்டர்ல முதல்ல இந்த எடுத்து வச்ச பொருள் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு கழுவிட்டு தண்ணி வடிச்சு வச்சிருக்க அரிசியும் இது கூட சேர்த்துக்கலாம். நீங்க நார்மல் இட்லி அரிசி கூட எடுத்துக்கலாம், இல்லைன்னா சாப்பாட்டு அரிசி கூட எடுத்துக்கலாங்க. இந்த அளவு 5 பேர் சாப்பிடலாம் ஒரு நேரத்துக்கு. அரிசி அரைப்படுறதுக்குள்ள நம்ம சொரக்கா கட் பண்ணி துருவிக்கலாங்க. இதுல 3/4 சொரக்கா நான் எடுத்திருக்கேன். இதை நல்லா தோல் சீவிட்டு அந்த உள்ள இருக்கிற போர்ஷன் எல்லாம் எதுவும் வெளியில எடுக்காமையே துருவி எடுத்துக்கலாங்க. நீங்க குட்டி குட்டியா கட் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஆனா கட் பண்ணா உங்களுக்கு அரைப்படுறது லேட் ஆகும். அதனால துருவி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அரிசி 3/4 வாசி அரைப்பட்டதுக்கு அப்புறமா இந்த நம்ம துருவி வச்சிருக்க சொரக்காய் சேர்த்துக்கலாம். நீங்க அரிசி ஆட்டும் போது நிறைய தண்ணி ஊத்திடாதீங்க. ஏன்னா சொரக்கா உங்களுக்கு நிறைய தண்ணி விடும். அதனால அளவா தண்ணி ஊத்திக்கோங்க. டேஸ்ட்டுக்கு பெருங்காயம் வேணும்னா கூட சேர்த்திக்கோங்க. நான் உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்திருக்கேன். அது போக ஒரு 10 சின்ன வெங்காயம் நல்லா பொடி பொடியா வெட்டிட்டு கடைசியா இதோட சேர்த்துட்டு ஒரே 1 நிமிஷம் ஓட்டிட்டு எடுத்துக்கணும். நீங்க மாவு எடுத்ததுக்கு அப்புறமா கூட இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. மாவு நல்லா நைஸ் ஆனதுக்கு அப்புறமா எடுத்துருங்க. தோசை ஊத்துற கன்சிஸ்டன்சில மாவு வச்சுக்கோங்க. தண்ணி வேணும்னா கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். நல்லா கொத்தமல்லி தலை பொடி பொடியா கட் பண்ணி இதோட சேர்த்திக்கோங்க. வேணும்னா நீங்க தாளிச்சு கூட கொட்டிக்கலாங்க. மாவு அரைச்ச உடனேவே தோசை சுட்டுலாம். இது புளிக்கணும்னு கூட அவசியம் இல்லைங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா தேங்காய் சட்னி நல்லா இருக்கும். இல்லைன்னா சாம்பார், தக்காளி சட்னி எல்லாமே சூட் ஆகுங்க. எண்ணெயோ இல்ல நெய்யோ ஊத்திட்டு 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்தீங்கன்னா தோசை ரெடி. சூப்பரா இருக்கும் தோசை. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணிட்டு அப்புறமா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.